ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்கள் இருக்குல்ல, குட்டி குட்டி வாக்கியங்கள், அதை அப்படியே இங்கிலீஷில் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நான் மொத்தமாக 50 சென்டென்சஸ், குட்டி சென்டென்சஸ், இங்கிலீஷ் சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன், இங்கே இரு. எங்கேயும் போகக்கூடாது, இங்கே இரு அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஸ்டே ஹியர். ஸ்டே ஹியர், இங்கே இரு. நெக்ஸ்ட் ஒன், எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன், அது உண்மை. அது உண்மைதான் அப்படி சொல்லுவோம்ல, அது உண்மை அப்படின்ட்டு. தேட்ஸ் ட்ரூ. தேட்ஸ் ட்ரூ. ட்ரூனா உண்மை, தேட்னா அது. அது உண்மை. தேட்ஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், நிமிர்ந்து உட்காருங்க. ஸ்கூல்லலாம் டீச்சர் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிள்ளைங்களை பற்றி, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க அப்படின்ட்டு. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிட் அப்ரைட். சிட் அப்ரைட், நிமிர்ந்து உட்காருங்க. சிட்டுனா உட்காருங்க, அப்ரைட்னா நிமிர்ந்து. நெக்ஸ்ட் ஒன், அமைதியாக இரு. பேசாதீங்க, அமைதியாக இருங்க அப்படி சொல்லுவாங்கள்ல டீச்சர்ஸ்லாம். அமைதியாக இரு அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா கீப் குவைட். கீப் குவைட், அமைதியாக இரு. நெக்ஸ்ட் ஒன், ஓய்வு எடு. ரொம்ப வேலை பார்த்துட்டு வந்திருப்பாங்க வீட்டில், கொஞ்சம் ஓய்வு விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கிலீஷில் டேக் ரெஸ்ட். டேக் ரெஸ்ட். ரெஸ்ட்னா ஓய்வு, டேக்னா எடுத்துக்கோங்க, ஓய்வு விடுங்க, டேக் ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், வெட்கப்படாத. வெட்கப்படாத அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பி ஷை. டோன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டூ ப்ளஸ் நாட், அதுதான் டோன்ட்டுன்னு சொல்கிறோம். டோன்ட் பி ஷை, வெட்கப்படாதே. நெக்ஸ்ட் ஒன், சொல்ல முடியாது. சொல்ல முடியாது அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா காண்ட் சே. காண்ட் சே, சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஒன், அங்கேயே நிறுத்து. அங்கேயே நிறுத்து. ஸ்டாப் தேர். ஸ்டாப் தேர். ஸ்டாப்னா நிறுத்து, தேர்னா அங்கே. அங்கேயே நிறுத்து, ஸ்டாப் தேர். நெக்ஸ்ட் ஒன், நான் மறந்துட்டேன். நான் மறந்து விட்டேன். ஐ ஃபர்கட். ஐ ஃபர்கட். நெக்ஸ்ட் ஒன், விலகி இரு. கொரோனா டைமில் நம்ம இந்த வார்த்தை அதிகமாக கேட்டிருப்போம். ஸ்டே அவே. ஸ்டே அவே, விலகி இரு. நெக்ஸ்ட் ஒன், நல்ல யோசனை. நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம வீட்டிலேருந்து யாராவது நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஓகே, இது நல்ல யோசனையாக இருக்குன்னு சொல்லணும்ல, நல்ல யோசனை அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா குட் ஐடியா. குட் ஐடியா, நல்ல யோசனை. நெக்ஸ்ட் ஒன், குறைந்தபட்சம். குறைந்தபட்சம் அப்படிங்கிறதுக்கு அட்லீஸ்ட். அட்லீஸ்ட், குறைந்தபட்சம். நெக்ஸ்ட் ஒன், என்னை மன்னிச்சிரு. என்னை மன்னிச்சு விடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஃபர்கிவ் மீ. ஃபர்கிவ் அப்படின்னா மன்னிப்பு, மீனா என்னை. என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னித்து விடு அப்படிங்கிறதுக்கு ஃபர்கிவ் மீ. நெக்ஸ்ட் ஒன், இது சாத்தியமா. சில நேரங்களில் கேட்போம்ல, இது சாத்தியமா, அதுக்கு எப்படி சொல்லலாம் இஸ் திஸ் பாசிபிள். இது சாத்தியமா. நெக்ஸ்ட் ஒன், என்னோடு இணைந்துடு. என்னோடு இணைந்துடு. ஜாயின் மீ. ஜாயின் மீ. ஜாயின்னா இணைந்திரு, மீனா என்னுடன். ஜாயின் மீ, என்னுடன் இணைந்திரு. நெக்ஸ்ட் ஒன், பிறகென்ன கேட்போம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். பிறகென்ன அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா தென் வாட். தென் வாட், பிறகு என்ன. நெக்ஸ்ட் ஒன், அதனால் என்ன. இப்போ என்னாச்சு, அதனால் என்ன அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஸோ வாட். ஸோ வாட், அதனால் என்ன. அப்படியே மறக்காமல் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சுற்றி பாருங்கள். சுற்றி பாருங்கள். லுக் அரவுண்ட். லுக் அரவுண்ட். நெக்ஸ்ட் ஒன், நான் உடன்படவில்லை. நான் உடன்படவில்லை அப்படி சொல்லுவோம்ல, நான்லாம் உடன்படவில்லைப்பா அப்படின்ட்டு. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ டிஸ்அக்ரி. ஐ டிஸ்அக்ரி, நான் உடன்படவில்லை. நெக்ஸ்ட் ஒன், என்னை அனுமதிங்க. என்ன அனுமதிங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா அலோ மீ. அலோ மீ. அலோனா அனுமதிங்க, மீனா என்னை. என்னை அனுமதிங்க, அலோ மீ. நெக்ஸ்ட் ஒன், வேகமாக வா. ஏன் மெதுவாக வர, கொஞ்சம் வேகமாக வா அப்படின்னு சொல்லுவோம்ல, வேகமாக வா, கம் ஃபாஸ்ட்.
கம் ஃபாஸ்ட். கம் ஃபாஸ்ட். கம்னா வா, ஃபாஸ்ட்னா வேகமாக. கம் ஃபாஸ்ட், வேகமாக வா. நெக்ஸ்ட் ஒன், நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் மன்னிப்பு வேண்டுகிறேன் அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ அப்பாலஜைஸ். ஐ அப்பாலஜைஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் சாப்பிட்டேன். யாராவது கேட்பாங்களா நீ சாப்பிட்டேன் அப்படின்னா நான் சாப்பிட்டேன் அப்படி சொல்லணும்ல. நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஏட். ஐ ஏட். ஈட்டோட பாஸ்டன்ஸ் தான் ஏட். நெக்ஸ்ட் ஒன், அதை விட்டு விடு, ஏன் அதை பற்றி யோசிக்காத, அதை விட்டுரு அப்படின்னு சொல்லணும்ல. அதை விட்டு விடு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா லீவ் இட். லீவ் இட். லீவுனா விட்டுரு, இட்டுனா அதை விட்டு விடு, லீவ் இட். நெக்ஸ்ட் ஒன், சந்தேகமே இல்லை. சந்தேகம் இல்லை அப்படி சொல்லணும்ல, நோ டவுட். நோ டவுட். நெக்ஸ்ட் ஒன், எதற்காக. எதற்காக, ஃபார் வாட். ஃபார் வாட். நெக்ஸ்ட் ஒன், வேகத்தை குறை அப்படி சொல்லுவோம்ல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம் பின்னாடி உட்காந்துக்கிட்டு வேகத்தை குறை, வேகத்தை குறை, ஸ்லோ டவுன். ஸ்லோ டவுன், வேகத்தை குறை. நெக்ஸ்ட் ஒன், தயாராக இருங்கள். தயாராக இருங்கள், பி ரெடி. நெக்ஸ்ட் ஒன், என்ன நடந்தது. என்ன நடந்தது. வாட் ஹேப்பன்ட். வாட் ஹேப்பன்ட், என்ன நடந்தது. நெக்ஸ்ட் ஒன், யாருக்கு தெரியும். யாருக்கு தெரியும். ஹூ நோஸ். ஹூ நோஸ். நெக்ஸ்ட் ஒன், நன்றாக செய், நல்லா பண்ணு, நல்லா செய் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா, டூ வெல். டூ வெல். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒப்புக்கொள்கிறேன். இதை யார் பண்ணது அப்படின்னா நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படி சொல்லுவோம்ல. நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ அக்ரி. ஐ அக்ரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பதிலாக. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம் எனக்கு பதிலாக நீ போ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எனக்கு பதிலாக அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் மீ. இன்ஸ்டெட் ஆஃப் மீ, எனக்கு பதிலாக. நெக்ஸ்ட் ஒன், தேவையில்லை. தேவையில்லை, நோ நீட். நோ நீட். நெக்ஸ்ட் ஒன், நகராத. நகராமல் உட்காரு, நகராத அப்படி சொல்லுவோம்ல, டோன்ட் மூவ். டோன்ட் மூவ். நெக்ஸ்ட் ஒன், இங்கே இரு. இங்கே இரு, ஸ்டே ஹியர். ஸ்டே ஹியர். நெக்ஸ்ட் ஒன், சுத்தம் பண்ணு, இதை சுத்தம் செய் அப்படி சொல்லுவோம்ல, க்ளீன் அப். க்ளீன் அப், சுத்தம் செய். நெக்ஸ்ட் ஒன், பார்த்துக்கொள்ளுங்க, உடம்பு பார்த்துக்குங்க அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா. பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டேக் கேர். டேக் கேர், பார்த்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வேண்டாம். எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஐ டோன்ட் வாண்ட். ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், இது உண்மையாவா. இது உண்மையாவா, நீ சொல்கிறது இது உண்மையாவா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. இது உண்மையாவா அப்படிங்கிறதுக்கு இஸ் இட் ட்ரூ. இஸ் இட் ட்ரூ, இது உண்மையாவா. நெக்ஸ்ட் ஒன், நான் இல்லை. நான் இல்லைப்பா, இது யார் பண்ணது அப்படின்னா நான் இல்லை அப்படி சொல்லுவோம்ல, நான் இல்லை. நாட் மீ. நாட் மீ, நாட்னா இல்லை, மீனா நான் இல்லை, நாட் மீ. நெக்ஸ்ட் ஒன், நான் போகணும். நான் போகணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ. ஐ ஹாவ் டு கோ, நான் போகணும். நெக்ஸ்ட் ஒன், நான் புரிந்து கொண்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒன், என்னை கவனி. என்னை கவனி, லிசன் டு மீ. நெக்ஸ்ட் ஒன், அதனால் என்ன. ஸோ வாட். நெக்ஸ்ட் ஒன், வெட்கப்படாதே. டோன்ட் பி ஷை. டோன்ட் பி ஷை. ஷைனா வெக்கம், டோன்ட் பீனா அப்படி படாத, வெக்கப்படாதே. டோன்ட் பி ஷை. நெக்ஸ்ட் ஒன், நான் தூங்கணும். நான் தூங்கணும், அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஸ்லீப். ஐ ஹாவ் டு ஸ்லீப், நான் தூங்கணும். நெக்ஸ்ட் ஒன், நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன், நான் ரொம்ப களைப்பாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் டயர்ட். ஐ எம் டயர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 குட்டி சென்டென்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.